நதியில் பயணித்த நம்பிக்கை. அன்றைய தினம் நைல் நதி ரகசியங்களுடன் ஓடியது. கூடையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த குழந்தை நீரோட்டத்தில் மிதந்தது. அவரது பெயர் மோசஸ். அவர் மகத்துவத்திற்கு விதிக்கப்பட்டவர். ஆனால் முதலில் அவர் ஆபத்தை எதிர்கொள்வார். எகிப்தின் ஆட்சியாளரான பார்வோன் அனைத்து எபிரேய ஆண் குழந்தைகளையும் கொல்ல உத்தரவிட்டார். மோசேயின் தாய் விசுவாசத்தின் ஒரு செயலில் அவரை நைல் நதியின் பாதுகாப்பில் வைத்தார். அவளது விரக்தியின் செயல் ஒரு அதிசயத்திற்கு வழிவகுக்கும் என்று அவள் அறிந்திருக்கவில்லை. பார்வோனின் மகள் குழந்தை மோசேயை கண்டுபிடித்தாள். இரக்கம் அவள் இதயத்தை நிரப்பியது. அவள் அவனை தன் சொந்தக்காரனாக ஏற்றுக்கொண்டாள். ஆடம்பரத்தின் மடியில் வளர்ந்த மோசஸ் தனது எபிரேய வேர்களை ஒருபோதும் மறக்க மாட்டார். அவரது வாழ்க்கை கடவுளின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பிற்கான ஒரு சான்றாக இருந்தது. இன்னும் வெளிவராத மாபெரும் திட்டத்தின் இரகசியங்கள். அவர் ஒரு எபிரேயர், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டார், எதிரியின் அரண்மனையில் வளர்க்கப்பட்டார். தீப்பிழம்புகளிலிருந்து ஒரு குரல் ஆண்டுகள் கடந்துவிட்டன. மோசே எகிப்தை விட்டு ஓடினான். அவனுடைய இதயம் தன் மக்களின் அவலத்தால் கனத்தது. அவர் வனாந்தரத்தில் ஆறுதல் கண்டார். பரந்த பாலைவன வானத்தின் கீழ் ஆடுகளை மேய்த்தார். பாலைவனத்தின் அமைதியின் நடுவே மோசே கடவுளை சந்தித்தார். எரியும் புதர் புனித நெருப்பால் எரிந்தது. ஆனால் அது எரியவில்லை. நெருப்பிலிருந்து கடவுள் பேசினார். இஸ்ரவேலர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும் திட்டத்தை அவர் வெளிப்படுத்தினார். மோசஸ் சந்தேகம் நிறைந்த அவரது தகுதியை கேள்வி எழுப்பினார். ஆனால் கடவுள் அவருக்கு உறுதியளித்தார். வலிமையையும் வழிகாட்டுதலையும் உறுதியளித்தார். கடவுள் கொடுத்த அற்புத அடையாளங்கள் மோசேயின் அதிகாரத்தை வெளிப்படுத்த கடவுள் அவருக்கு அடையாளங்களை வழங்கினார். பாம்பாக மாறிய கைக்கோல். மோசஸ் அதை தரையில் வீசிய போது பாம்பாக உருமாறி அதை எடுத்ததும் அது மாறியது. தொழுநோயாளியான கை மீட்கப்பட்டது. மோசே தன் கையை தன் மேலங்கியில் வைத்தான். அது குஷ்டரோகமாக மாறியது. அவர் செயலை மீண்டும் செய்தபோது அது குணமானது. இரத்தத்தில் தண்ணீர். மோசே நைல் நதியிலிருந்து தண்ணீரை தரையில் ஊற்றினார். அது இரத்தமாக மாறியது. இந்த சந்திப்பு மோசேக்கு கற்றுக் கொடுத்தது. மேலும் கடவுள் தனது நோக்கங்களுக்காக யாரையும் பயன்படுத்த முடியும் என்பதை நமக்கு கற்பிக்கிறது. அவருடைய அழைப்பிற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று அது நமக்கு நினைவூட்டுகிறது. அது எதிர்பாராதது. நீரால் செய்யப்பட்ட சுவர்கள் செங்கடல் பிளந்தது. இஸ்ரவேலர்கள் வெளியேறும் நேரம் வந்தது. பிடிவாதமும் கொடூரமும் கொண்ட பார்வோன் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க மறுத்துவிட்டார். கடவுள் தம்முடைய நீதியான கோபத்தில் எகிப்தின் மீது 10 வாதைகளை கட்டவிழ்த்துவிட்டார். இஸ்ரவேலர்களை விடுவிக்க பார்வோனை வற்புறுத்த மோசே கடவுளின் சக்தியுடன் எகிப்தின் மீது பின்வருமாறு 10 வாதைகளை கொண்டு வந்தார். நீர் இரத்தமாக மாறுவது, தவளைகள், கொசுக்கள், ஈக்கள், கால்நடை நோய், கொதிப்பு, ஆலங்கட்டி, வெட்டுக்கிளி, இருள் மற்றும் முதல் குழந்தையின் மரணம். ஒவ்வொருவரும் அவருடைய சக்திக்கு சாட்சி. ஆனாலும் பார்வோனின் இதயம் கடினமாகவே இருந்தது. இறுதியாக கடவுள் தம்முடைய மக்களை எகிப்திலிருந்து வெளியே அழைத்துச் சென்றார். மோசே அவர்களின் தலைமையில். அவர்கள் செங்கடலை அடைந்தனர். அது வெளித்தோற்றத்தில் செல்ல முடியாத தடையாக இருந்தது. பயம் அவர்களின் இதயத்தை பற்றி கொண்டது. மோசே கடவுளின் வாக்குறுதியில் நம்பிக்கை வைத்து தனது கோலை உயர்த்தினார். கடல் 2ஆகப் பிளந்தது. யுகங்களுக்கு ஒரு அதிசயம். இஸ்ரவேலர்களுக்கு பாதுகாப்பான பாதையை அளித்து நீர் சுவர்கள் உறுதியாக நின்றன. இந்த நம்ப முடியாத நிகழ்வு கடவுளின் வல்லமையையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்தியது. எதுவுமே இல்லாத இடத்தில் அவர் ஒரு வழியை உருவாக்குகிறார். சொர்க்கத்திலிருந்து மன்னா. வனாந்திரம் வழியாக பயணம் கடினமாக இருந்தது. எகிப்தின் சுகபோகத்திற்கு பழக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் முணுமுணுத்து முறையிட்டனர். அவர்கள் விட்டுச் சென்ற உணவுக்காக ஏங்கினார்கள். தங்களை விடுவித்த கடவுளை ஒரு கணம் மறந்துவிட்டார்கள். ஆனால் கடவுள் தனது எல்லையற்ற கருணையால் வழங்கினார். ஒவ்வொரு காலையிலும் மன்னா என்று அழைக்கப்படும் இனிப்பு ரொட்டி போன்ற பொருள் தரையில் மூடப்பட்டிருந்தது. இது கடவுளின் அசைக்க முடியாத அன்பு மற்றும் அக்கறையின் உறுதியான நினைவூட்டலாக இருந்தது. அவர் தம்முடைய வார்த்தையினால் நம் ஆத்துமாக்களை போஷிப்பதைப் போலவே அவர் உடல் ரீதியாக அவர்களை தாங்கினார். அவர்
நம் தேவைகளை நிறைவேற்றும் கடவுள். கல்லில் பொறிக்கப்பட்ட வார்த்தைகள். சினாய் மலையில் இடி மற்றும் மின்னலுக்கு மத்தியில் கடவுள் தனது புனித சட்டத்தை வழங்கினார். கல்லில் பொறிக்கப்பட்ட 10 கட்டளைகள் கடவுளுக்கும் அவருடைய மக்களுக்கும் இடையே ஒரு புதிய உடன்படிக்கைக்கு அடித்தளமாக அமைந்தது. 10 கட்டளைகள் சினாய் மலையில் மோசேக்கு கடவுளால் வழங்கப்பட்டன. மேலும் அவை நீதியான வாழ்க்கை வாழ்வதற்கான அடிப்படை சட்டங்களாகும். 1. என்னை தவிர வேறு தெய்வங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடாது. 2. செதுக்கப்பட்ட உருவத்தை உங்களுக்காக உருவாக்க வேண்டாம். 3. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணாக எடுத்துக்கொள்ளாதே. 4. ஓய்வு நாளை நினைவு கூறுங்கள், அதை பரிசுத்தமாக கொண்டாடுங்கள். 5. உங்கள் தந்தையையும் உங்கள் தாயையும் மதிக்கவும். 6. கொலை செய்யாதீர்கள். 7. விபச்சாரம் செய்யாதே. 8. திருட வேண்டாம். 9. உன் அண்டை வீட்டாருக்கு எதிராக பொய்ச்சாட்சி சொல்லாதே. 10. ஆசைப்படாதே. இவை வெறும் விதிகள் அல்ல, நீதி மற்றும் அன்பின் வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல்கள். அவர்கள் ஒரு தார்மீக திசைகாட்டியாக செயல்பட்டனர். கடவுளுடனும் ஒருவருடனும் ஒரு ஆழமான உறவுக்கான வழியை சுட்டிக்காட்டினர். 10 கட்டளைகள் இன்றும் பொருத்தமானவையாக இருக்கின்றன. நம் பொறுப்புகளை நினைவூட்டுகிறது. அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வதற்கான காலமற்ற கொள்கைகள் அவை. கீழ்ப்படிதல் உடன்படிக்கை. சினாயில் உடன்படிக்கை இரு வழி வாக்குறுதியாக இருந்தது. கடவுள் தம் மக்களை ஆசீர்வதிப்பதாகவும் பாதுகாப்பதாகவும் உறுதியளித்தார். பதிலுக்கு அவர்கள் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளின்படி வாழ வேண்டும். தியாகத்தின் இரத்தத்தால் முத்திரையிடப்பட்ட இந்த ஒப்பந்தம் கடவுளுடனான அவர்களின் உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறித்தது. இது அவருடைய உண்மைத்தன்மை மற்றும் அவரை பின்பற்றுவதற்கான அவர்களின் அர்ப்பணிப்புக்கு ஒரு சான்றாக இருந்தது. இந்த உடன்படிக்கை கடவுளோடு நாம் நடக்கும்போது கீழ்ப்படிதலின் முக்கியத்துவத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. இது அவருடைய தயவை பெறுவது அல்ல, ஆனால் அவர் செய்த அனைத்திற்கும் நம் அன்பையும் நன்றியையும் காட்டுவதாகும். வனப்பகுதியில் கடவுளின் குரல் எதிரொலித்தது. மோசேயின் பயணம் நைல் நதியிலிருந்து சினாய் வரை நம்பிக்கை, தைரியம் மற்றும் மீட்பின் நம்பிக்கை. இது காலங்காலமாக எதிரொலிக்கும் ஒரு கதை, நமது சொந்த நம்பிக்கை பயணங்களை தழுவுவதற்கு நம்மை தூண்டுகிறது. மோசே இஸ்ரவேலர்களை உடல் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தது போல் நம்முடைய இறுதி மீட்பராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார். அவர் நம் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். வாழ்வின் வனாந்தரத்தில் நம்மை வழிநடத்துகிறார். சிலுவையில் அவருடைய தியாகம் உண்மையான சுதந்திரத்தையும் நித்திய வாழ்க்கையையும் அனுபவிக்க வழிவகுக்கும். வாக்களிக்கப்பட்ட தேசம். இஸ்ரவேலர்கள் ஒரு பௌதிக வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்காக ஏங்கிக் கொண்டிருந்த போது உண்மையான சமாதானமும் நிறைவும் கிறிஸ்துவில் மட்டுமே காணப்படுவதை நாங்கள் காண்கிறோம். அவர் நம் ஆவிக்குரிய தாகத்தை தணிக்கும் நமது ஜீவத் தண்ணீர். அவர் பரலோகத்திலிருந்து வரும் நம்முடைய மன்னா நம் ஆத்துமாக்களை வளர்க்கிறார். மோசேயைப் போலவே விசுவாச பயணமும் சவால்களை கொண்டிருக்கலாம். ஆனால் கடவுளை நம் வழிகாட்டியாக கொண்டு நாம் தடைகளை தாண்டி அவருடைய அற்புதமான ஏற்பாட்டை அனுபவிக்க முடியும். அவருடைய வாக்குறுதிகளின் நிறைவில் நடக்க முடியும். விசுவாச பயணத்தில் இணையுங்கள். மோசேயின் கதை பைபிளில் காணப்படும் பல எழுச்சியூட்டும் பதிவுகளில் ஒன்றாகும். மேலும் விவிலிய கதைகளை ஆராயவும் கடவுளுடைய வார்த்தையை பற்றிய உங்கள் புரிதலை ஆழப்படுத்தவும் லைஃப்ஸ் பாஸ்வேர்ட் சப்ஸ்கிரைப் லைக் செய்து பகிரவும். உங்கள் நம்பிக்கை பயணத்தில் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.